ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, இளையராஜா வனிதா விஜயகுமார் இவங்களுடைய கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி கிடையாது. இது பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ ரைட்ஸ் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச போறோம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சிவராத்திரின்ற ஒரு சாங் பாத்தீங்கன்னா இவங்க படத்துல வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இளையராஜா சார்ட்ட போயிட்டு இவங்க ஆசீர்வாதம் வாங்கினா காலைல ஆசீர்வாதம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்த போது கூட பாத்தீங்கன்னா அவங்க ராத்திரி சிவராத்திரி அந்த சாங் இருக்கு இல்லையா, மைக்கேல் மதனகாரனோட சாங், அந்த சாங் நான் அந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்பான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். கேட்டா கூட அவர் அந்த இடத்துல ஒரு நல்ல குஷி மூல தானே இருப்பாரு. சரி, ஆர்டிஸ்ட் போய் பார்த்தாருன்னா அவர் நல்ல குஷி மூல இருப்பாரு. ஓகே, ஒரு காட்டசிக்கு போய் விசிட் பண்றாங்க, போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கேன், உங்க பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பா, நீங்க தயவுசெய்து பெர்மிஷன் கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லி உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லி பெர்மிஷன் கேட்டிருந்தா அவர் வெர்பல்ல ஓகே சொல்லியிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. ஏன்னா வார்த்தை எழுதுன அக்ரிமெண்ட்டை விட பயங்கரமான வலிமை வாய்ந்தது. அது கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் தேவைப்படுது, ஆனால் மனசாட்சிக்கு அந்த வார்த்தையே போதுமானது. ஸோ அப்படி கேட்டிருந்தா கூட அவர் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருப்பாரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாங்கை இவங்க யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சோனியில வாங்கினேன், இளையராஜா போய் பார்த்தீங்கல்ல, சோனியில கேட்டிருக்கப்பா, நீங்க சோனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க, கொடுக்க சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஸோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய சர்க்கிள் வருது பாத்தீங்களா. அதீஷ் சார் படத்துக்கும் அந்த மாதிரிதான் பிரச்சனை வந்துச்சு. ஒரு படமும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இன்னையும் வந்துகிட்டே இருக்குமா காலகாலத்துக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஸோ நம்ம தான் அவங்க படம் எடுக்கிறவங்களாவது திருந்தணும். அவர் அதில் கரெக்டா இருக்காரு. அவர் தப்பே கிடையாது. அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்றீங்க, ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ள கேட்ல நின்றுட்டு ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தா கூட அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ப்ரோ கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல எடுத்துக்கிறேங்க. கார் இப்ப எடுப்பீங்களா? எடுக்க மாட்டோம். சரி பரவாயில்ல எடுத்துக்கங்க. எடுக்கிறதா கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிருக்கீங்களா காரை? நான் ஒரு மணி நேரம் இந்த கேட்டுக்கு முன்னாடி 2 பேர் பேசுற சீன் எடுக்கிறோம். அப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வெளியே எடுக்கும்போது கூட அந்த வீட்டுக்காரோட பெர்மிஷன் எடுக்கணும். அப்போ ஒரு சாங்கை யூஸ் பண்ண போறீங்க, நீங்க என்ன செஞ்சுக்கணும்? முறைங்கிறது அதாங்க. அவருக்கு முழு தகுதி இருக்குங்க. கோர்ட்ல கேஸ் போடுறதும் சரி, சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி, ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் எது போனாலும் அவருக்கு தகுதி இருக்கு. நான் தகுதிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் உரிமை அவர் உரிமை இல்லைன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம். அவருடைய சாங் அவர் கம்போஸ் பண்ணுது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் தானே இளையராஜா காசு கொடுத்தாரு, பாட்டு வாங்கினாரு, காசை கொடுத்துட்டாரு, அவருக்கு கட்டாச்சு. அது ரெண்டாவது. இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? மியூசிக் டைரக்டர் கேஸ் போடுறாரு என்னுடைய பாட்டை யூஸ் பண்ணுங்க. நீங்க அவ்வளவு லிங்க்ல இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றீங்க, நான் இளையராஜா பாட்டை நான் கேட்கல, ஆனா சோனியில வாங்கிட்டேன். ஒரு 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 பில்டிங்கை நான் வாங்குறேன், அந்த பில்டிங்ல பிரச்சனையா இருந்தா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே கேட்பேன், அந்த லேண்ட் ஓனர்கிட்டயா கேட்பேன்? அதெல்லாம் நல்லா பேசுறீங்கல்ல. ஒரு கட்டத்துல சொல்றீங்க இளையராஜா அப்பா வீட்டுக்கு நான் மருமகளா போக வேண்டியவ, ஜஸ்ட் மிஸ்ங்கிற மாதிரி சொல்றீங்க. நீ யாருக்கு பொட்டாட்டியா போக பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. கார்த்திக் ராஜா சாருக்கா, இல்ல இளையராஜா சாருக்கா, இல்ல யுவன் சங்கர் ராஜாவுக்கா, இல்ல வெங்கட் பிரபுக்கா, இல்ல பிரேம்ஜிக்கா? எதுவுமே தெரியாது. அவங்க வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ. இவ்வளவு உரிமை எடுத்து நடந்திருக்கா? நீங்க எத்தனை காலகட்டங்கள் சின்ன பிள்ளைல இருந்தே நீங்க சொல்றீங்க நான் அவங்க வீட்டுல வளர்ந்தேன். இளையராஜா ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு பூஜை ரூம் சாவியை வாங்கி பூஜை ரூமை திறந்து வச்சு கிளீன் பண்ணி சாமி கும்பிட்டோம் எல்லாம் சேர்ந்து. அந்த அளவுக்கு நாங்க நெருக்கம் சொல்றவங்க. ஜஸ்ட் என்ன உங்களுக்கு ஒரு ஈகோன்னு தான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஈகோ விட்டு இந்த மாதிரி பாட்டை யூஸ் பண்ண போறேன், நீங்க கொடுங்க அப்பான்னு சொன்னோம்னா தாராளம் செய்வாருங்க. அவர் பணங்கிறது மேட்டர்ல, அவருக்கு தேவை மரியாதைங்கிற ஒன்னதான். அவர் ஆதி காலத்துல இருந்தே அவர் தேடுறது மரியாதை மரியாதை மரியாதைன்னு தான் தேடிட்டு இருக்காரு. பணம் 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 சொல்லிட்டு மத்தவங்க மாதிரி அலையிற ஆளுமே கிடையாது. அப்படின்னு நீங்க கேட்காம மட்டுது உங்க தப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ணீங்களே, அந்த பாட்டு இல்லைன்னா உங்களுக்கு படத்தோடைய மொத்த இதுவுமே போயிரும்னு நினைக்கிறீங்களா? அந்த பாட்டு ஒண்ணுமே இல்லைங்க அந்த படத்துல. அந்த பாட்டை அது என்ன சொல்றது, சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே ரொம்ப சுமார், ரொம்ப ரொம்ப சுமார் தான் சொல்ல முடியும். அந்த இடத்த பஞ்ச் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமார். ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க, ராபர்ட்டோட பிரச்சனையை வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இந்த கணேஷ் இருக்காங்களே, ஆர்த்தி கணேஷ் இருக்காங்க இல்லையா, அவர் தான் பாத்தீங்கன்னா முன்னாடியே வனிதாவை கல்யாணம் பண்றதுக்கு திட்டமிட்டு இருப்பாரு. அவர் குழப்பருக்கான என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, ராபர்ட் இருக்கிற ரூம்ல கிரண் அனுப்பிடுவாங்க, நம்ம ஓப்போட கிரண் அனுப்பிடுவாங்க. கிரண் அனுப்புனா அந்த சாங் போடுறாங்க. அந்த சாங்லயாவது ராபர்ட் மாஸ்டர் நல்லா ஆடினாரு கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லை. சின்ன சின்ன கியூட் மூமெண்ட் கூட இல்லாம, ஒருவேளை அவர் உடம்பு ஒத்துழைக்கலையா இல்ல என்ன அப்படி பண்ணாருன்னு தெரியல, அந்த மூமெண்ட்ஸ் கூட சரியா இல்லை. கிரணுமே பார்த்தா அந்த பாட்டுல சரியான மூமெண்ட் பண்ணி. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. யூத் பசங்க வரும்போது பாத்தீங்கன்னா தெரிக்க விடணுங்க, சாங்ஸ் வைப் ஆகணும். இந்த இப்ப பாத்தீங்கன்னா தலைவன் தலையில ஒரு சாங் பாருங்க, வாடி என் பொட்டலாம் மிட்டாயே லே 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 லேன்னு ஒரு சாங் வந்துருக்கீங்களா, தெரிக்க விடுறாங்க. சின்ன பசங்களை பெரிய பிள்ளைய வர அந்த சாங் இன்னும் பாத்தீங்கன்னா படம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடையில் இந்த சாங் பாத்தீங்கன்னா பயங்கரமான வைரல். இன்ஸ்டால பாத்தீங்கன்னா
பெரிய பெரிய ப்ராப்ளம். நம்ம டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருந்து எல்லாருமே அந்த சாங்குக்கு வந்து வைப் பண்ணி ஆடி அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், அந்த பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு சந்தானம் படத்துல வந்து ஒரு சாங் வரும்ல, அது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த சந்தானமும் சேர்ந்து ஆடி அந்த பாட்டும் பாத்தீங்கன்னா செம்ம வைப்ஸ், சரியான ஒரு இதா இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி கருகரு கருப்பாயி இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து பட்டைய கிளப்புது. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ ட்ரெண்ட்ல ஒரு மியூசிக் நியூவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன்னா கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஆக்கிறத விட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனா நீங்க பண்ணது வந்து பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அது படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ஸை தான் உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சிக்கு மத்தியில இந்த பாட்டை போட்டு இந்த பாட்டு படத்துக்கு கை கொடுத்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட வந்து பிரச்சனையான அந்த சாங்கை வந்து வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க போனீங்க இல்ல, நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போனேன், இளையராஜாட்ட காலில் விழுந்தேன், அப்பாட்ட இளையராஜா அப்பாட்ட காலில் விழுந்தேன், ஆசீர்வாதம் வாங்கினேன், ஆசீர்வதிக்கு சொன்னேன், நான் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன்னு சொல்றவங்க, நான் வந்து ஒரு வார்த்தை கேட்டேன், அவங்க ஓகே சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க உங்க ஸ்டேட்மெண்ட். அப்படி ஓகே சொன்னாருன்னா அவர் வந்து கண்டிப்பா போடவே மாட்டாரு. நீங்க தொடரும் மலையாள படம் மோகன்லால் படத்துல பாத்தீங்கன்னா அவர் சாங் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, 3-4 சாங் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்து அவர் எந்த பிரச்சனையுமே பண்ணது. அவருக்கு தேவை நீங்க தேங்க்ஸ் கார்டெல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் ஓகே, தேங்க்ஸ் கார்டு போட்டீங்க நானே பார்த்தேன், அதெல்லாமே ஓகே. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இளையராஜா சார் கேஸ் போட்டது கரெக்டா? ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து நிக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவுல அந்த சாங்கே வந்து தேவையில்லாத சாங், அந்த சாங் நீங்க எடுத்து மெனக்கெட்ட விதம் எதுவுமே இல்லை. அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை டூரேஷன் ஜாஸ்தி தான், கட்பிலேயே தூக்கி போட்டுருந்துருக்கலாம். சரி ஓகே, நீங்க வந்து பட்டையால இருக்கீங்க, பட்டையால வந்து ஒரு பிலிப்பினோ கேலோ ஒரு தாய்லாந்து கேலோடைய ரொமான்ஸ் பண்ணாரு, ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ்க்கு ஆடினாரு, அந்த மாதிரியே முடிச்சுக்கலாம். அங்க போயிட்டு என்ன செய்ய, கிரேனை வர வைக்கிறீங்க, கிரேனுக்கு வந்து சம்பளம் தேவையெல்லாம் கொடுக்குறீங்க, அந்த சாங்கையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த சாங் எல்லாம் ஒர்க் அவுட்டும் ஆகல, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சரி ஓகே, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, இந்த பாட்டை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு காட்டசிக்கு போய் போட்டு காமிச்சிருக்கலாம், காமிச்சுட்டு இது பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து கோர்ட்ல நின்றுகிட்டு இருக்கு. இதுக்கு என்னைக்குதான் முடிவாக போகுதுன்னு எங்களுக்கு கண்டிப்பா சத்தியமா தெரியலங்க. ஆனா நான் தமிழ் தயாரிப்பாளர்களுக்கும் நம்மளுடைய இயக்குநர்களுக்கும் சரியான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தேவா சார் கூட பாத்தீங்கன்னா என்னோட பாட்டை நீங்க யூஸ் பண்ணா கூட எனக்கு கேட்க தேவையில்லை, ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு கர்டசிக்கு போய் சொல்லுங்க, தப்பே. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அழகா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பியூரோ ஈஸியா இருக்காங்க. தேவா சட்ட போறாங்க சார், உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த டேரக்டர் பேசணும்னு சொன்னாரு, எப்ப நான் சார் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நாளைக்கே வர சொல்லுங்களேன், நாளைக்கு போறீங்க விட்ட போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, போங்க. அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தேவைங்கிறதுனால நான் வச்சிருக்கீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க சார். அப்படியே சந்தோஷப்படுவாங்க தெரியுமா. அவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டு படியில வந்து யாருமே வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கவலையா இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பிஸியா இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ். போங்க, இளையராஜா சார் ஏராமன் சார் சாங் கூட நீங்க யூஸ் பண்ணலாம், அவரும் வந்து கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வலு சேர்க்குது, தமிழ் சினிமா நல்லா இருக்குங்கும் போது நிறைய தியாக உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க, முன்ன மாதிரிலாம் கிடையாது. விஜயநிதி சார் சாங்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது, அது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது, விஜய் சித்து வந்து ஒரு படத்தை வந்து இயக்கி நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரியுடைய சாங் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தனுஷ்ட கேட்கும் போது, தாராளமா யூஸ் பண்ணிக்கிறோங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா விஜய் சித்துலாம் வந்து தனுஷுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குண்டூசி தான். ஆனா அவர் நினைச்சிருந்தா இல்ல ப்ரோ என்ன யூஸ் பண்ணாது, ஏன்னா மேல வந்துருவான், ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு பயம் இருக்கும், ஒரு ஈகோ இருக்கும். அதெல்லாம் நம்ம தாராளம் யூஸ் பண்ண சொல்லும் போது அதெல்லாம் வந்து காலையில நியூஸா வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. யார் தனுஷுங்க சாங் எது விஐபி எது சாங் மேக்சிமம் வேலை இல்லா அதைத்தான் போறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்து அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ண தனுஷ் பாத்தீங்களா. தனுஷை பத்தி 1000 கான்ட்ரவர்சி வந்தாலும் எவ்வளவு பெரிய சூப்பர் மேட்டர் தெரியுமா. உண்மையை சார் விஜய் சித்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் படத்துக்கு வந்து இப்பயே போய் அழகா போய் கேட்டு டீசென்சி வந்து உண்மையிலேயே சின்ன பசங்க தெளிவா இருக்காங்க, எந்த ஈகோவுமே இல்லை, கேட்கறதுக்கு அவங்க அச்சப்படுறதே இல்லை. வந்து கேட்டுட்டாங்களே அவங்க கொடுப்போம் தூக்கி விடுவோம் சொல்லிட்டு அவங்களுமே அச்சப்படவே இல்லை. நாளைக்கு இவன் வந்து காம்படிஷன் வந்துடும், அது வந்துடும். என்ன பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நான் தான் வளர்த்து விட்டேன்னு ஒருத்தர் சொல்றான், இன்னொருத்தர் நான் தான் வளர்த்துட்டு சொல்றான், விஜய் டிவி நாங்க தான் சிவகார்த்திகேயன் சொல்றான், ஒரு மகேஷ் வந்து ஒரு சில இதை சொல்றான். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஹலோ ப்ரோங்கிறாங்க, அடுத்து அப்புறம் என்ன போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வந்தாலுமே தமிழ் சினிமா வந்து உண்மையிலே உயரிய எண்ணங்கள் படைச்சவங்களா இருக்காங்க. அதனால இனிமே வர தயாரிப்பாளர்கள் வந்து கண்டிப்பா வந்து முறையா வந்து என்னதே செய்யுங்க. தேவையில்லாம உங்களுக்கு வந்து நீங்க பப்ளிசிட்டி வேணும்னா இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தேர்ந்தெடுக்காதீங்க, பாசிட்டிவான வைப்ஸ் உருவாக்கி அந்த மாதிரி பப்ளிசிட்டியில வந்து ஒரு படத்தை வந்து நீங்க எடுத்து வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அடித்தேட்டு சார்பா வாழ்த்துக்கிறேன்.
மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.